யாகங்களா ஒரு திருமுறை செய்ய முடியாது. எதுவுமே எத்தனை பூஜைகள் செய்தாலும் செய்ய முடியாது. சில இடத்துல சொல்லுவோம், என் பொண்ணு நல்லா தாங்க இருந்துச்சு, அந்த பையன் தாங்க மந்திரம் செஞ்சு கூட்டிட்டு போயிட்டான். அடப்பாவி, மந்திரம் செய்ய முடியுதா இந்த பாருங்க எதுக்கு கூட்டிட்டு போறான்? ஐஸ்வர்யா ராயில கூட்டிட்டு போயிருப்பான். நீங்க நியாயமா சொல்லுங்க, மந்திரம் செஞ்சு கூட்டிட்டு போக முடியுதா? குறைஞ்சது அமலா பாலையாவது கூட்டிட்டு போயிருப்பான். ஒரு திருமுறை செய்ய முடியாது. எத்தனை பூஜை புனஸ்காரங்களும் செய்ய முடியாது. இந்த மாற்றம் தான் இந்த நாட்டில் வந்தது. மிகச்சிறந்த ஒவ்வொரு முருகன் கோயிலும் இருக்க வேண்டியது திருப்புகழ். ஒவ்வொரு முருகன் கோயிலும் நடக்க வேண்டியது அருணகிரிநாதர். நீங்க போற முருகன் கோயில இந்த கோயிலாவது அருணகிரிநாதர் விழா நடக்குதா? எத்தனை கோயில நடக்குது? ஒரு போலியான மத நம்பிக்கை பிடிச்சி ஓடுகிறது. இந்த மாற்றம் இந்த சமுதாயத்தில் வரும். மிகப்பெரிய மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை நூல் திருப்புகழ். திருப்புகழை படிச்சுட்டான்னு வைங்களேன், வேற எந்த சாமியார் இருந்தாலும் போக மாட்டோம். மாமியார்னால பல வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, இங்க சாமியார்னால பல பொண்ணுக்கு பிரச்சனை. ஆனா சாமியார் நம்ம குறை சொல்ல முடியாது. அவரு முன்கூட்டியே சொல்லிட்டாரு, நான் முற்றும் திறந்தா விடாது, நீங்க எதுக்குள்ள போனீங்க? மிகச்சிறந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளின் செய்யும், நாளின் செய்யும், நல் வினைதானின் செய்யும், கோளின் செய்யும், கொடு கூற்றின் செய்யும், குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினது. காலையில ஒவ்வொரு நாளும் எழுந்திருச்சு ஒவ்வொரு இந்துவும் சொல்ல வேண்டியது, போன மாசம் போல இருக்கு, சனி போயிடுச்சு, போன மாசமா எல்லாம் ஓடு வாருங்க சாமி, சனி என்ன அவங்க பேச்சு என்ன பண்ண போகுது, எல்லாரையும் சம்பாதிச்சு. உங்களுக்கு 2 வருஷம் பொறுத்துங்க. அவர் 7வது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 வருஷம் என்ன செய்ய, ஒரு 3 பூஜை கொஞ்சம் குறைஞ்சிடும். இவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும் பாக்கெட்ல, அவருக்கு எல்லாம் கூடியும். ஆனா அந்த திருப்புகளை படிச்சிருந்தா போயிருப்பானா? நான் என் செய்யும், நான் வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், கூற்றி என் செய்யும். பெரிய விசேஷம். நான் என் செய்யும், நான் வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், ஒரு கூற்று என் செய்யும், குமரேசன் இருந்தாலும் 2 கால் கணக்கு சரியா வந்து பாருங்க. ஐயா ஐயா வச்சு பேசுறது கஷ்டம், அறிவாளிகளை முன்னுக்கு வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம். கற்றாரை கற்றாரை காமரான் வார்த்தைகளை எண்ணி எண்ணி செலவு செய்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய பேராசை. நீங்க நீங்க வந்து சோசியோமியை நிரந்தரமா இந்த நாட்டில் வச்சுக்கிறதுனா கூட வச்சுங்க, மாச சம்பளம் கொடுக்க நான் தயாராக. அவருக்கு வந்து இதை விட மிகப்பெரிய இது வந்து தொழில் வேறு தொண்டு வேறு. நான் அக்கவுண்ட் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன், அக்கவுண்ட்ஸ் தான் 2 in 1 அவர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா. மிகச்சிறந்த கணித பேராசிரியர், பேச்சாளர் அக்கவுண்ட் ப்ரொஃபஸர், மிகச்சிறந்த கணித பேராசிரியர். இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழறிஞ அறிஞர்களில் மிகச்சிறந்த கணித பேராசிரியர். நீங்க நிரந்தரமா இந்த நாட்டில் அவரை வச்சுக்கிட்டாலும் அவருக்கு மாச சம்பளம் கொடுக்கிறதுக்கு நாம் அறவாரி தயாரா இருக்கு. அதனால நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. குமரேசன் இருந்தாலும் 2 கால், அந்த 2 கால்ல குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் 2 சிலம்பு, 2 சிலம்பு இருந்தால் 2 சதங்கை 2 தண்டை, அப்ப 8. சண்முகமும் 6 முகம், 8 6 16. தோல் 6 முகம் 12 தோல் 26. கடம்பு கடம்பமான் 27.
27 கிரகங்களால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருமோ அவ்வளோ பாதிப்பையும் ஒரு பாடல் பாட்டீங்கன்னா தீர்க்கும். காலையில் செய்யும் வினைதான் செய்யும் சாமியார் பண்ணாலும் அதே வந்து இதை கோயில சொல்லி கொடுத்தாதானே பிள்ளைங்க படிக்கும். இதை கோயில சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதானே அவன் கஷ்டம் வரும்போது முருகனுக்கு முன்னால் நாளைக்கு வந்து சனி 7வது இடத்துக்கு போகுது, அதனால என்ன செய்யுது அப்படின்ட்டு பூசாரி கிட்ட போய் கேட்காம முருகனுக்கு முன்னால வந்து நின்று நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் கோல் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சலங்கம் கண்முன்னே இருக்கணும்னு பாடுவான். அதை சொல்லாம விட்டீங்கன்னா பிள்ளைங்க எங்க போவான்? சாமியார் தான் போவான். 500 வெள்ளி 1000 வெள்ளி கொடுத்து யாகம் தான் செஞ்சிருப்பான். சமுதாயத்தை குறை சொல்ல முடியாது. யார் செஞ்சிருக்கணும்? கோடி கோடியா வசூல் பண்ற நம்ம கோயிலுக்கு இந்த கோயில்களால செஞ்சிருக்கணும். திருப்புகழ் பாடினா நம்பிக்கை வந்திருக்கிற தலையெழுத்து மாறும் அப்படின்ட்டு சமுதாயம் யோசிக்க நான் என்னங்க செய்யறது? ஜெயபாலன் கூட தான் சீட்டு கிடைக்கும் எதிர்பார்த்தேன். நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்துதான் சமுதாயம் சரியா வழிநடத்தும். எந்த ஒரு சமுதாயத்திற்கு சரியான வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் இல்லையோ அந்த சமுதாயம் பிறர் அடிக்காமல் தானே அழியும். சுப்பிரமணியம், எந்த சமுதாயத்தை எந்த ஒரு கட்சிக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் இல்லையோ அந்த சமுதாயம் அழியும். வேற யாரும் அழிக்க வேண்டியது தானா அழியும். நல்லவர்கள் வரணும். ஆனா என்ன சொல்ற இல்லங்க அவர் தலைவிதி சரியா இல்லைங்க. தலைவிதியெல்லாம் திருப்புகழ் படிச்சா மாறி போயிருங்க. முருகன் சொல்லி இருக்கான். அருணகிரிநாதரே சொன்னார் திருப்புகழ் படிடா மிகச்சிறந்த கந்தல் அலங்காரத்தை பாடுறா. கந்தல் அலங்காரம் படி தலையெழுத்து மாறும். தலையெழுத்து மாறாது இல்லை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுது போய ஒரு எப்படியார் சிவபுராணம் பண்ண இந்த பிறப்புல செஞ்ச பாவம் இல்லை. இதுக்கு முன்னால எத்தனை பிறப்புகள் எடுத்து புல்லாகி புழுவாய் கூடாய் மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கரங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாரின்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்த எம்பெருமானே எத்தனை பிறப்புகள்ல பாவம் செஞ்சிருந்தான். அத்தனை பாவங்களும் ஒரு சிவபுராணம் பண்ண முடிச்சு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுது போய உரைப்பஞான். அதே தான் கந்தர் அலங்காரத்துல கந்தகிரிநாதர் சொல்றாரு, செயல்பட்டறிந்தது செந்தூர் வயல் பொடி. முருகனுடைய வேல்பட்டு அந்த செந்தூர்ல இருக்க வயல்லாம் மீனெல்லாம் செத்துருச்சு. செயல்பட்டழிந்த மீன்கள் துள்ளி குதித்து வயலெல்லாம் போய் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொடியில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூம்படியார் மனம். அந்த முருகனுக்கு போனதெல்லாம் பார்த்தாலும் பெண்களுடைய மனம் உலகா இருக்கான எம்பெருமான் முருகன். சரவணன் பேர் வச்சாலே அழகாத்தாய். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இறைவன். அதுலயும் திருமுருகனுடைய முதல் பெயர் என்ன தெரியுமா? சுப்பிரமணியம் வந்து வடநாட்டு பேர். முதல் பெயர் சரவணன். 6 திருமுகமும் சரவண பொய்கையில் உதித்ததனால் முதல்ல முருகனோட அந்த தீப்பொறி போய் சரவண பொய்கையில் உழுவது முதல்ல 6 தாமரைகள். ஆக முதல் பெயர் சரவணன். சரவணன் முதல்வன் ஆக வேண்டும் என்று விதி இருந்தால் ஆகும். சுப்பிரமணியம் எத்தனை பேருக்கு அடுத்தாலும் கோயில் அரசியல் பேசக்கூடாது. நான் முருகனுக்கு தான் பேசுறேன். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொடியில் தேன்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோ வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூழலும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது அயன் என் தலைமையில் எழுதிய கையெழுத்து. எம்பெருமானுடைய கால் பட்டா முருகப்பெருமான நீங்கள் அன்றாட வழங்கி உங்களுடைய கால் பட்டுச்சுன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும். அதனால்தான் சொன்ன சிற்றடியும் முற்றிய பன்னீரதோடு
ஏன்டா சிற்றடி ஒரு தோல் மட்டும் காலு பெரிய காலத்தை பிடிக்க மாட்டாங்க போய். இறைவனுடைய பாதம் வேல்பட்டழிந்தது செந்தூர் வயல்மொழி தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோர் மேல்பட்டழிந்தது வேலையும் சுரணவர்க்கும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் எழுதி. எவனுடைய எழுத்து கூட அந்த திருப்புகழ் பண்ண இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதா பிள்ளைங்க திருப்புகழ் பாடி கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல. இதான என்னுடைய ஆத்திரம். சொல்லிக் கொடுக்க. கோயில்ல வேற என்ன வேலை? கோயில்களை பெருசு பெருசா கட்டி வேற என்ன வேலை? திருக்குறளையும் திருப்புகழையும் சொல்லிக் கொடுக்க பக்தர்களுக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதா என் சாமியார் காசு கொடுத்து போறானுங்க. இத்தனை மில்லியன் செலவு பண்றோம் ஒவ்வொரு கோயிலும். ஒவ்வொரு இந்துவும் அழுது கொள்ளுங்க. திருமுறை இல்லாத கோயில்ல காலையில் நிற்காங்க. இறைவன் இருக்க மாட்டான். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆலயமும் 7000-8000 வருஷத்துக்கு இருக்குன்னா ஒவ்வொரு தூணிலும் திருமுறைகள் ஓதி ஓதி ஒழித்து அதுல ஏற்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் மிகச்சிறந்த நூற்று அருணகிரிநாதர். அதற்கு ஒவ்வொரு ஆலயமும் விழாயம். கொஞ்ச காலம் வாழ்ப்போம். மனுஷனுடைய வாழ்க்கை பிள்ளைக்கும் போறதுக்கும் நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். பிறந்த அன்னைக்கு நத்தம் பிறந்துட்டான்னு எவனும் சொன்னா இசையரசி சொன்னாங்களா? பிள்ளை பிறந்த இசையரசி பிறந்துருச்சு, புள்ள பிறந்துருச்சான் கேட்க. போன அடுத்த நிமிஷமே டத்தோ போயிட்டாராம் கேட்க மாட்டான். மேல வந்து பாக்கலாம் டத்தோக்கு ட்ரீட் போட்டிருக்காங்க, படுத்திருக்காரு. லிப்ட்ல கீழே டத்தோ போயிட்டாருட்டான். உடனே அடுத்த செகண்ட் கேட்கிற பணத்தை எப்ப எடுக்கிறாங்க? போன அடுத்த செகண்ட் டத்தோலாம் எடுத்துறாங்க. டத்தோ டிரான்ஸ்மிஷன் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். பணத்துக்கு இருக்கு மோதத்தை சீக்கிரமா கட்டுக்கிறான். பிள்ளைக்கும் பணத்துக்கும் நடுவில் தான் வாழ்க்கை. யாருக்கு இந்த பட்டமும் பதவி கூட வரவே வராது. இப்ப பதவியில் இருக்கும் போதே மறந்துடுறாங்க பல பேர்த்த. பிள்ளைக்கும் பணத்துக்கும் நடுவில் தான் வாழ்க்கை. இந்த வாழும் வாழ்க்கையில கடைசியா எதுவுமே வராது. டாக்டர் பட்டமோ நற்பணி செல்வர் பட்டமோ எதுவுமே வராது. செல்வன் கடைசியா போடிய மட்டும் தான் கடைசியா வரப்போறது செய்த பாவமும் மட்டும். இன்னைக்கு உட்காந்து திருப்புகழ் கேட்டுக்கிறீங்க. இதெல்லாம் வயவில் இருக்கும். இறைவனை பாடுகின்ற அத்தனை நாட்களும் வயவில் இருக்கும். ஒரு நாளைக்கு அரை நிமிட நேரமாவது அவருடைய திருப்புகழ் அரை நிமிட நேரமாவது அது மட்டும்தான் வரவில்லை. விழிக்கு துணை நீந்திருவேன் மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமம். மொழி நல்லா வரணும். முருகா 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 முருகான்னு தமிழ் கடவுளை சொல்லுங்க. எப்படி நல்லா பேசுறீங்கன்னா தமிழ் கடவுளை சொன்னாதான் பேச முடியும். அதான் பேசுவார். மொழிக்கு துணை முருகா என்னும் நாமம். தமிழுக்கு ஒருவன் திருமுருகன், தரணிக்கு அவன்தான் பெருந்தலை. அமிர்த தமிழில் பாச்சை ஓர் அகத்தை கோவில் ஆகியவன் குன்றத்தில் இருப்பான் மயிலுடையான் என்ற குறையினை தீர்ப்பான் அருள். விழிக்கு துணை நின்றிருமின் மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருக்க. போன வாட்டி எவனுமா ஒன்று போனா ஏமாத்துறோமோ அதுக்கெல்லாம் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருந்தோடும் பயந்த தனிமணிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் எதுவுமே வராது. பயந்த தனிமணி இருக்குல்ல. இப்ப சொல்லுவாங்க நத்த கோடியா வந்தா கட்டி வந்து இருக்கிற இதுல சிப்பாங்குள இறங்கி சூர்யா காடியை போட்டு என் காடியில் ஏறிட்டார். நானும் கூட வரேன். எனக்கு முன்னாடி நோவில வந்து நினைக்கிறாரு. நாளைக்கு நான் போறேன் வருவானுங்களா கூட 10 வருஷமா கூட வேலை செஞ்ச படுத்த சம்பளம் வாங்கி இருக்கிறேன். நீங்க என்ன உண்டியா போறீங்க? நானும் கூட வந்துடுறேன். ஒரு பையன் வருவாங்க கூட பயந்த தனிமணிக்கு துணை
வடிவேலும் செங்கோடனும் மயூரம் வேற எதுவுமே வராது. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா திரும்ப நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். விழிக்கு துணை நின்றிருமன் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் எங்க வந்துச்சு? முருகா என்னும் எப்படி அது வலிக்கிறது? இந்த சமயத்துல எல்லாத்தையும் எங்கேயாவது வர வச்சிருப்போம். எவ்வளவு கொடுப்பான் இறைவன்? யாரும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையின் அழுதால் உனை பெறலாமே. உண்மைதானே பண்பரசு? யாரும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையின் அழுதால் உனை பெறலாமே. எவ்வளவு பெற முடியும்? அழுத எவ்வளவு கொடுப்பான்? அழுதால் உனை பெறலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னேறி குவிப்பது. நாடகத்தால் உன்னடியார் போல் நினைத்து விடகத்தை போதிடுவே நாடகத்தை பெறும். யாரும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையின் அழுதால் உனை பெறலாமே. எவ்வளவு கிடைக்கும்? கொண்டு வந்து வைக்கிறான் பதில. நீ வந்து இவ்வளவு கேட்டா இவ்வளவு கொடுப்பான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுகிற ஒரு குழந்தை எவ்வளவு பால் கிடைக்கும்? ஒரு போத்த பாலுக்கு தான் அழுவோம், குடிக்க முடியும்.